வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி ஏஇயில் நம்ம ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் 1000 பாயிண்ட்ஸ் பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். கிளாஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஆக்டிவிட்டி அப்படின்றத எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா, ஒரு ப்ராஜெக்டில் ஏதாவது ஒரு போர்ஷன் சில டைம் இல்லைனா ரிசோர்ஸஸ் அந்த போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, அந்த ப்ராஜெக்ட்டில் சில போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, ஏதாவது ஒரு போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்னா போதுமான டைம் தேவை அந்த ப்ராஜெக்ட் இந்த போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி அதுக்கு சில ரிசோர்ஸஸும் தேவை. அதே மாதிரி அந்த ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை அந்த போர்ஷனுக்கு பார்த்தோன்னா டெஃபினேட்டான ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் பிகினிங்கும் அதே மாதிரி எண்டிங்கும் இருக்கும். அந்த மாதிரி போர்ஷனை நம்ம எப்படி சொல்வோம்னா ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஆக்டிவிட்டி அப்படின்றது என்னென்னா, அந்த ப்ராஜெக்டில் நம்ம ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி எடுத்துக்கிறோம், அது ஒரு போர்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்டிவிட்டி அப்படின்றது ஒரு போர்ஷன். இந்த ஆக்டிவிட்டியை நம்ம நடத்தி முடிக்கிறதுக்கு அதுக்கு போதுமான டைம் தேவை, அதே மாதிரி ரிசோர்ஸஸும் தேவை. அப்போ அந்த ஆக்டிவிட்டிக்கு பார்த்தோன்னா டெஃபினைட்டான ஸ்டார்டிங்கும் இருக்கும், அதே மாதிரி எண்டிங்கும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த டைமை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். இந்த ஆக்டிவிட்டியை பொதுவாக எப்படி எந்த சிம்பிளில் சொல்லுவோன்னு பார்த்தோன்னா ஆரோ சிம்பிளில் தான் இந்த ஆக்டிவிட்டியை சொல்கிறோம். அப்போ அதே மாதிரி இந்த ஆக்டிவிட்டியில் அந்த ஆரோவோட லென்த்து, எப்போவுமே நம்ம ஆக்டிவிட்டியை இந்த மாதிரி ஆரோவில் தான் காட்டுறோம். அப்போ அந்த ஆரோவோட லென்த் ரொம்ப அதிகமாக வந்திருக்கு அப்படின்னா அது பெரிய ஆக்டிவிட்டி, அதே மாதிரி சின்னதாக வந்திருக்கு அப்படின்னா சின்ன ஆக்டிவிட்டி அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. ஆரோவோட லென்த்தை வச்சு நம்ம எந்த ஒரு முடிவுக்கு வர முடியாது. அதுக்கு எந்த ஒரு சிக்னிஃபிகண்ட்டும் கிடையாது. அதுதான் இந்த பாயிண்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட், இப்போ இந்த ஆரோவுக்கு மேலே ஒரு சிம்பிள் இருக்கும். ஏ பி இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்பிள் இந்த ஆரோவுக்கு மேலே இருக்கும். அப்போ அந்த ஆரோவுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சிம்பிள் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோன்னா, இந்த ஏ அப்படின்ற சிம்பிள் எதை டினோட் பண்ணுதுன்னா ஆக்டிவிட்டி டிஸ்கிரிப்ஷன். அந்த ஆக்டிவிட்டியோட டிஸ்கிரிப்ஷனை பற்றி அந்த சிம்பிள் சொல்லும். இதே இந்த நம்பர் பார்த்தோன்னா இந்த ஆக்டிவிட்டி இந்த ஆரோவுக்கு கீழே இருக்கும். இந்த ஆரோவுக்கு கீழே நம்பர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் 1 2 3 அப்படின்னு சொல்லி. அந்த நம்பர்ஸ் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா அந்த ஆக்டிவிட்டியோட டியூரேஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி அந்த நம்பர்ஸில் டினோட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் இந்த ஆக்டிவிட்டி. அப்போ ஆக்டிவிட்டி அப்படின்றது என்னென்னா அந்த ஜாப் இல்லாட்டி ஒரு ப்ராஜெக்டோட ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸை காட்டுறது எதுன்னு பார்த்தோன்னா இந்த ஆக்டிவிட்டி தான். அப்போ அந்த ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தோன்னா டைம் தேவை. அது இந்த ஆக்டிவிட்டி எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது எப்போ கம்ப்ளீட் ஆகுது அப்படின்ற அந்த டைம் டியூரேஷன் தேவை. அதே மாதிரி அதுக்கு சில ரிசோர்ஸஸும் அந்த ப்ராஜெக்ட் அந்த ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சில ரிசோர்ஸஸும் தேவை. இதுதான் ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். இதில் நெக்ஸ்ட் பேரலல் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன அப்படின்றது பார்க்க போகிறோம். இப்போ பேரலல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது என்னென்னா, இந்த ஆக்டிவிட்டி சைமல்டேனியஸாக பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா, ஒன்னோட ஒன்று அடுத்தடுத்து சைமல்டேனியஸாக இந்த ஆக்டிவிட்டீஸ் அடுத்தடுத்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே வந்திருக்கிறது, அந்த ஆக்டிவிட்டியை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறது இந்த ப்ராஜெக்டில். அதே மாதிரி அது ஒன்னோட ஒன்று இண்டிபெண்ட்டாக வந்திருக்கும். ஒன்னோட ஒன்று என்ன தான் அது அடுத்தடுத்து சைமல்டேனியஸாக அந்த ஆக்டிவிட்டி பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருந்தாலும் அது ஒன்னோட ஒன்று டிபெண்ட் ஆகிருக்காது, இண்டிபெண்ட்டாக வந்திருக்கும். அந்த மாதிரி நடக்கக்கூடிய அந்த ஆக்டிவிட்டி நம்ம என்ன சொல்கிறோன்னா பேரலல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். சைமல்டேனியஸாக அந்த ஆக்டிவிட்டீஸ் நடக்கும், பட் ஆனால் ஒன்னோட ஒன்று டிபெண்ட்டாக இருக்காது. இதுதான் பேரலல் ஆக்டிவிட்டீஸ். நெக்ஸ்ட்டு சக்ஸஸர் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன அப்படின்றது பார்க்க போகிறோம். சக்ஸஸர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது என்னென்னா, இந்த ஆக்டிவிட்டி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி நடந்துட்டுருக்குன்னா அந்த ஆக்டிவிட்டி நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பெர்ஃபார்ம்ட் ஆஃப்டர் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அதர் ஆக்டிவிட்டி. அந்த ஒரு நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி அந்த ஆக்டிவிட்டி நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆக்டிவிட்டி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டிஸை நம்ம என்ன சொல்கிறோன்னா சக்ஸஸர் ஆக்டிவிட்டி அப்படின்னு டினோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ப்ரிடிசீசர் ஆக்டிவிட்டி. ப்ரிடிசீசர் ஆக்டிவிட்டி அப்படின்றது என்னென்னா, இந்த ஆக்டிவிட்டி அனதர் ஆக்டிவிட்டி இன்னொரு ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஆக்டிவிட்டி பெர்ஃபார்ம் பண்ணி முடியணும். அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஆக்டிவிட்டி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ப்ரிடிசீசர் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். அடுத்த பாயிண்ட், பிஇஆர்டி அப்படின்றத நம்ம எப்படி சொல்லுவோம்னா ப்ராஜெக்ட் எவாலுவேஷன் அண்டு ரிவ்யூ டெக்னிக் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். இப்போ பெர்ட் அது பிஇஆர்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்றது ப்ராஜெக்ட் எவாலுவேஷன் அண்டு ரிவ்யூ டெக்னிக். நெக்ஸ்ட்டு இந்த பெர்ட் டெக்னிக் பொதுவாக எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டொக்காஸ்டிக் நேச்சர்னால் தோராயமாக ஒரு டைமை நம்மளே ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸ்டொக்காஸ்டிக்னா தோராயம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ அந்த பெர்ட் டெக்னிக்கில் எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க, அந்த டெக்னிக்கில் எப்படி டைம் எஸ்டிமேட் ஒரு ஆக்டிவிட்டியோட டைம் எஸ்டிமேட் எப்படி பண்ணுவாங்கன்னா தோராயமாக தான் பண்ணுவாங்க. அது அக்யூரேட்டாக இருக்காது, அப்ராக்சிமேட்டாக. இந்த டைமுக்குள்ளே கம்ப்ளீட் ஆயிரும், இந்த ஆக்டிவிட்டி இந்த 5 days முடியும், இல்லை 10 days முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டொக்காஸ்டிக் நேச்சராக இருக்கக்கூடிய அந்த நேச்சரில் தான் எதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா இந்த பெர்ட் டெக்னிக் ஃபாலோ பண்ணுவாங்க, இந்த ஆக்டிவிட்டியோட டைம் எஸ்டிமேட் கால்குலேட் பண்ணுறதுக்கு.
அடுத்த பாயிண்ட். ஸோ அப்போ இந்த பெட் டெக்னிக்கில் பொதுவாக ஒரு ஆக்டிவிட்டியை வந்து ஒரு ஆக்டிவிட்டி வந்து நடக்குது அப்படின்னா அதில் வந்து என்னென்னா 3 டைம் வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ 3 வேல்யூஸ் ஆஃப் டைம் வந்து அந்த ஆக்டிவிட்டி வந்து பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஸோ அது என்னென்ன டைம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஆப்டிமிஸ்டிக் டைம், மோஸ்ட் லைக்லி டைம் அண்ட் பெசிமிஸ்டிக் டைம் அப்படின்னு சொல்லி இந்த 3 டைமும் வந்து எப்போ வந்து எஸ்டிமேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா இந்த பெட் அனாலிசிஸ் பெட் டெக்னிக் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது அந்த பெட் டெக்னிக்கில் ஒரு ஆக்டிவிட்டி வந்து நடக்குது அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டிக்கு இந்த 3 டைமும் வந்து எஸ்டிமேட் வந்து கண்டுபிடிப்பாங்க. அப்போ ஆப்டிமிஸ்டிக் டைம் எஸ்டிமேட் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா அந்த ஆக்டிவிட்டி வந்து எந்த அளவுக்கு ஷார்ட்டஸ்டான டைமுக்குள்ளே வந்து கம்ப்ளீட் ஆகி முடிக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டைமை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆப்டிமிஸ்டிக் டைம் எஸ்டிமேட் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ ஷார்ட்டஸ்ட் டைமில் இந்த ஆக்டிவிட்டியை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ இந்த ஆப்டிமிஸ்டிக் டைமை எப்படி வந்து டினோட் பண்ணுறோன்னா T(O) அப்படின்னு சொல்லி, அதாவது T0 அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். இது வந்து ஃபஸ்ட்டு டைம். அடுத்து 2வது டைம்னு பார்த்தோன்னா மோஸ்ட் லைக்லி டைம். ஸோ மோஸ்ட் லைக்லி டைம் வந்து அந்த டைம் வந்து எப்படி வந்து எஸ்டிமேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா ஸோ அந்த ஆக்டிவிட்டி வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஒரு சர்டைன் டைம், ஒரு நார்மலான ஒரு டைம் வந்து எடுத்துக்கும். இந்த ஆக்டிவிட்டி வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஒரு நார்மலான டைம் வந்து எடுத்துக்கும். அந்த டைமை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மோஸ்ட் லைக்லி டைம் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். அப்போ மோஸ்ட் லைக்லி டைமை வந்து எப்படி எந்த சிம்பிள் வந்து சொல்கிறோன்னா T(M) அப்படின்னு சொல்லி வந்து ஸோ அந்த சிம்பிளில் தான் அந்த மோஸ்ட் லைக்லி டைம் வந்து டினோட் பண்ணுறோம். அடுத்த டைம் என்னென்னு பார்த்தோன்னா 3வது டைம் வந்து பெசிமிஸ்டிக் டைம். அப்போ பெசிமிஸ்டிக் டைம் வந்து எப்படி எஸ்டிமேட் பண்ணுறாங்கன்னா இந்த ஆக்டிவிட்டி வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஒரு லாங்கஸ்டான டைம் வந்து கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஷார்ட்டஸ்டான டைம் வச்சு ஒரு ஷார்ட் டியூரேஷனுக்குள்ளே அந்த ஆக்டிவிட்டியை கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லி ஒரு டைம் கால்குலேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நார்மலாக இந்த நார்மல் டியூரேஷன் வச்சு இந்த ஆக்டிவிட்டி வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் எஸ்டிமேட் வந்து பண்ணுறாங்க. அடுத்து 3வது டைம் எஸ்டிமேட் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா லாங்கஸ்டான டியூரேஷன் வந்து அந்த ஆக்டிவிட்டி வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு லாங்கஸ்ட் டியூரேஷன் வச்சு 3வது டைம் எஸ்டிமேட் வந்து பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த லாங்கஸ்ட் டியூரேஷன் வந்து கொடுத்து அந்த ஆக்டிவிட்டியை வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு லாங்கஸ்ட் டைம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த டைம் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பெசிமிஸ்டிக் டைம் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். இந்த பெசிமிஸ்டிக் டைமை வந்து எந்த சிம்பிளில் சொல்கிறோன்னா TP அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து 3 டைப் ஆஃப் டைமை நம்ம எதுக்காக வந்து ஃபாலோ பண்ணுறோன்னு பார்த்தோன்னா இந்த பெட் டெக்னிக் நம்ம வந்து ஆக்டிவிட்டி வந்து ஃபாலோ பண்ணுறோன்னா அந்த ஆக்டிவிட்டியை கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இந்த 3 டைமும் வந்து தேவைப்படும். அப்போ ஆப்டிமிஸ்டிக் டைம், மோஸ்ட் லைக்லி டைம் அண்ட் பெசிமிஸ்டிக் டைம்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து புரிஞ்சிருக்கோம். அடுத்து இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த பெட் டெக்னிக்கில் வந்து பெட்டில் வந்து ஒரு ஆக்டிவிட்டியோட எக்ஸ்பெக்டட் டைமை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா வந்துருக்கு. அந்த ஃபார்முலா தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்போ அந்த எக்ஸ்பெக்டட் டைமை வந்து இந்த பெட் அனாலிசிஸில் இந்த ஆக்டிவிட்டியோட எக்ஸ்பெக்டட் டைம் வந்து ஃபார்முலா என்னென்னு பார்த்தோன்னா T(E) = T0 + 4Tm + Tp/6. ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. இது பேஸ் பண்ணி நிறையா கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க, சம்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இது வந்து பெட் அனாலிசிஸில் எக்ஸ்பெக்டட் டைம் வந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. அப்போ T0 அப்படின்றது என்னது ஆப்டிமிஸ்டிக் டைமு, 4 × Tm அப்படின்றது மோஸ்ட் லைக்லி டைமு ப்ளஸ் Tp அப்படின்றது பெசிமிஸ்டிக் டைம் /6. ஸோ அதுதான் வந்து இந்த எக்ஸ்பெக்டட் டைம், ஒரு ஆக்டிவிட்டியோட எக்ஸ்பெக்டட் டைமை கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு வேரியன்ஸ் ஃபார்முலா ஒன்று இருக்குது. இப்போ வேரியன்ஸ் ஃபார்முலான்னு பார்த்தோன்னா வேரியன்ஸை வந்து சிக்மா அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். அப்போ σ² = Tp - T0/6 அதாவது பெசிமிஸ்டிக் டைம் மைனஸ் ஆப்டிமிஸ்டிக் டைம் /6 இதுதான் வந்து இந்த வேரியன்ஸோட ஃபார்முலா. நெக்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இது வந்து ஒரு அந்த சம் வந்து பார்க்கலாம். The optimistic, most likely and pessimistic estimates of time for an activity are 4 days, 11 days, 12 days respectively. The expected completion time of this activity is. ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ ஆப்டிமிஸ்டிக் டைம் வந்து 4 days அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, மோஸ்ட் லைக்லி டைம் வந்து 11 daysன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, பெசிமிஸ்டிக் டைம் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து 12 days அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஆக்டிவிட்டி வந்து கம்ப்ளீட் ஆகக்கூடிய எக்ஸ்பெக்டட் டைம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ்பெக்டட் டைம் ஃபார்முலா என்னது TE = T0 + 4Tm + Tp/6. அப்போ T0 அப்படின்றது ஆப்டிமிஸ்டிக் டைம் நம்மளுக்கு 4 daysன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 4 போட்டாச்சு, ப்ளஸ் 4 × Tm அப்படின்றது மோஸ்ட் லைக்லி டைம் 11 daysன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க × 11 ப்ளஸ் Tp அப்படின்றது ஆப்டிமிஸ்டிக் டைம் நம்மளுக்கு 12 daysன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ப்ளஸ் 12/6. ஸோ அப்போ இதை போட்டு நம்ம வந்து 4 + 11 4s are 44 + 12 /6. ஸோ அப்போ 44 + 12 + 4 வந்து போட்டோன்னா என்ன வரும் 60 அப்படின்னு சொல்லி வரும் /6. அப்போ 6 டேபிள் அடித்தோன்னா இது வந்து 1 டைம், இது வந்து 10 டைம். அப்போ எவ்வளோ வருது, அப்போ எக்ஸ்பெக்டட் டைம் வந்து ஆக்டிவிட்டி வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 10 daysக்குள்ளே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவோம். ஸோ அதுதான் வந்து இந்த சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட்,
ப்ரெசிடென்ஸ் டயக்ராம் மெத்தட் பிடிஎம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இப்போ ப்ரெசிடென்ஸ் டயக்ராம் மெத்தட் அப்படின்றது என்னென்னா ஒரு டூலு. அந்த டூல் மூலமாக வந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, ஸோ அந்த ப்ராஜெக்டில் வந்து பிளான் பண்ணும் போது இந்த ஆக்டிவிட்டீஸோட ஷெடியூலை வந்து மேக் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஷெடியூலை வந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த டூலை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ப்ரெசிடென்ஸ் டயக்ராம் மெத்தட் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ அப்போ ஒரு ப்ராஜெக்ட் வந்து பிளான் பண்ணும் போது அந்த ஆக்டிவிட்டீஸோட ஷெடியூலை வந்து மேக் பண்ணக்கூடிய அந்த டூலை தான் நம்ம பிடிஎம் ப்ரெசிடென்ஸ் டயக்ராம் மெத்தட் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த ப்ரெசிடென்ஸ் டயக்ராம் மெத்தடில் வந்து இந்த ப்ராஜெக்டோட ஷெடியூலை வந்து எப்படி எந்த மெத்தடில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா நெட்வொர்க் டயக்ராம் யூஸ் பண்ணி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து பாக்ஸஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த மெத்தடில் வேறு என்ன பாக்ஸஸ்லாம் வந்து நெட்வொர்க் டயக்ராமில் பாக்ஸஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த ஒரு ப்ராஜெக்டோட ஷெடியூல்லாம் வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். அதே மாதிரி வேறு எப்படி வந்து என்ன மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா நோட்ஸும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நோட்ஸ் வந்து அதை என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா அந்த ஆக்டிவிட்டீஸை வந்து இந்த நோட்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ்னாலே ஆரோஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ அந்த ஆரோஸ் எல்லாம் வந்து என்ன காட்டுதுன்னு பார்த்தோன்னா அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து எதில் டிபெண்டன்ஸாக வந்துருக்கு அப்படின்ற அந்த டிபெண்டன்ஸை வந்து காட்டும் இந்த ஆரோஸ் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த நெட்வொர்க் டயக்ராமாக எதில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா இந்த ப்ரெசிடென்ஸ் டயக்ராம் மெத்தடில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த பிடிஎம் ப்ரெசிடென்ஸ் டயக்ராம் மெத்தடை வந்து இன்னொரு நேமில் எப்படி சொல்கிறோன்னா ஆக்டிவிட்டி ஆன் நோடு AON மெத்தட் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணலாம். ஆக்டிவிட்டி ஆன் நோட் AON மெத்தட் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரெசிடென்ஸ் டயக்ராம் மெத்தடை வந்து டினோட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், ஸோ ஒரு ப்ராஜெக்டில் வந்து மேஜரான குவாலிட்டி கண்ட்ரோல் மெத்தட்ஸ்லாம் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா சாம்பிளிங், டெஸ்டிங், இன்ஸ்பெக்ஷன். இது மூணு தான் வந்து என்னென்னா ஒரு ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டான குவாலிட்டி கண்ட்ரோல் மெத்தட்ஸ். அடுத்த பாயிண்ட், ஸோ டோட்டல் ஃப்ளோட் அப்படின்றத எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஸோ ஒரு ப்ராஜெக்ட் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஆக்டிவிட்டி வந்து நடக்கும். அப்போ அந்த ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு சர்டன் டைம் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சர்டன் டைம் வந்து இந்த ஆக்டிவிட்டியை கம்ப்ளீட் ஆகக்கூடிய அந்த சர்டன் டைம் வந்து அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகக்கூடிய அந்த டைம்லேருந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகக்கூடிய அந்த டைமை வந்து எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணாமல் அந்த ஆக்டிவிட்டியோட கம்ப்ளீஷன் டைம் வந்து டிலே ஆச்சு அப்படின்னா அந்த டைமை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா டோட்டல் ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ அதாவது டோட்டல் ஃப்ளோட் அப்படின்றது அந்த ஆக்டிவிட்டி வந்து கம்ப்ளீட் ஆகி முடிக்கிறதுக்கு ஒரு 5 days அப்படின்னு சொல்லி வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த 5 daysக்குள்ளே அந்த ஆக்டிவிட்டியை வந்து முடிக்க முடியல, டிலே ஆகிடுச்சு, ஒரு 6 நாள் 7 நாள் சொல்லி வந்து டிலே ஆகிடுச்சு அப்படின்னா அந்த டைம் வந்து இந்த டிலே ஆகக்கூடிய டைம் வந்து எந்த டைமோட வந்து போய் அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்குன்னு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஒரு டைம் வந்து வச்சுருப்பாங்க. ஒரு 100 நாளில் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும்னா அப்போ ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் ஒரு சர்டன் டே வந்து வச்சுருப்பாங்க. இந்த நாளில் இந்த ஆக்டிவிட்டி முடிக்கணும், இந்த நாளில் இந்த ஆக்டிவிட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி டோட்டலாக அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் வந்து 100 நாளில் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து ஆரம்பத்தில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி அந்த ஆக்டிவிட்டியோட கம்ப்ளீஷன் பண்ணக்கூடிய டைம் வந்து டிலே ஆகி வந்து போயிடுச்சு அப்படின்னா அந்த டிலே ஆகக்கூடிய டைம் வந்து எதை போய் அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னா இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய டைமோட வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கக்கூடிய என்ன தான் டிலே ஆனாலும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகக்கூடிய அந்த டைமை வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கக்கூடிய அந்த டைமை நம்ம என்ன சொல்கிறோன்னா அந்த டைமை தான் நம்ம வந்து டோட்டல் ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரீ ஃப்ளோட்னா வந்து என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ ஃப்ரீ ஃப்ளோட் அப்படின்றது என்னென்னா இப்போ வந்து ஒரு ஆக்டிவிட்டி வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஒரு டைம் வந்து வச்சுருப்பாங்க. அந்த கம்ப்ளீட் ஆகக்கூடிய அந்த டைம் வந்து டிலே ஆச்சு. ஸோ அந்த ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் ஆகக்கூடிய டைம் வந்து டிலே ஆகுது. அப்படி டிலே ஆகிறது வந்து எந்த டைமை போய் அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் EST அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைமை போய் அஃபெக்ட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த நெட்வொர்க்கில் வந்து பார்த்தோன்னா சக்ஸஸர் ஆக்டிவிட்டி அப்படின்றது ஒரு ஆக்டிவிட்டி வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த ஆக்டிவிட்டியை வந்து நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அந்த ஆக்டிவிட்டி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா சக்ஸஸர் ஆக்டிவிட்டி. ஸோ அப்போ அந்த டயத்தை அந்த ஆக்டிவிட்டி வந்து கம்ப்ளீட் ஆகாததுக்கு டிலே ஆகுது. அப்படி ஆகக்கூடிய அந்த டைம் வந்து எதை போய் அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னா அந்த இயர்லியர் ஸ்டார்ட் டைமை வந்து போய் அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ஸ்டார்ட் டைம் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்தோன்னா இந்த சக்ஸஸர் ஆக்டிவிட்டிலேருந்து இந்த நெட்வொர்க் ப்ராசஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அஃபெக்ட் பண்ணாத அந்த டைமை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃப்ரீ ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாயிண்ட், இன்டர்ஃபரிங் ஃப்ளோட்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ஸோ இன்டர்ஃபரிங் ஃப்ளோட்டு, ஸோ இந்த ஃப்ளோட்டில் வந்து இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இந்த ஆக்டிவிட்டி வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு டிலே ஆகிடுச்சு.
அப்படி டிலே ஆனதுக்கப்புறம் அது வந்து ஆனால் எது டிலே பண்ணலை அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்த ப்ராஜெக்டோட டைம் வந்து டிலே பண்ணலை. ஸோ நான் ஆக்டிவிட்டி வந்து அது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு டிலே ஆகிடுச்சு. ஆனால் அது எதை வந்து டிலே பண்ணலைன்னா அந்த ப்ராஜெக்டோட டைம் வந்து டிலே பண்ணல. பட் ஆனால் எது டிலே பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இது எதை போய் அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா சில ஆக்டிவிட்டீஸோட இயர்லி ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த டயத்தை வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அந்த டயத்தை அந்த ஆக்டிவிட்டி வந்து அங்கே ஃபஸ்ட்டு டிலே ஆனனால என்ன தானாலும் ப்ராஜெக்டோட டைம் வந்து டிலே பண்ணலை. பட் ஆனால் எதை அஃபெக்ட் பண்ணுதுன்னா இந்த மற்ற ஆக்டிவிட்டீஸோட இயர்லி ஸ்டார்டிங் டைம் வந்து டிலே பண்ணிடுது. ஸோ அந்த டைமை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இன்டர்ஃபியரிங் ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோட். அப்போ டோட்டல் ஃப்ளோட்னா வந்து என்ன, ஃப்ரீ ஃப்ளோட்னா என்ன, இன்டர்ஃபியரிங் ஃப்ளோட்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து புரிஞ்சிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்க்கலாம். அப்போ இன்டர்ஃபியரிங் ஃப்ளோட் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா அது ஈக்குவல் டு டோட்டல் ஃப்ளோட் மைனஸ் ஃப்ரீ ஃப்ளோட். அதுதான் வந்து இந்த இன்டர்ஃபியரிங் ஃப்ளோட். அடுத்து இப்போ வந்து இண்டிபெண்ட் ஃப்ளோட்னா வந்து என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இண்டிபெண்ட் ஃப்ளோட் அப்படின்றது என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ இந்த ஆக்டிவிட்டி வந்து டிலே ஆகுது. இந்த டிலே ஆகிறது எதை வந்து அஃபெக்ட் பண்ணலைன்னு பார்த்தோன்னா இந்த ப்ராஜெக்டோட டயத்தை வந்து டிலே பண்ணலை. பட் ஆனால் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தோன்னா அந்த ப்ரிடிசீசர். ஸோ ப்ரிடிசீசர்னால் ஒரு ஆக்டிவிட்டி வந்து நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஆக்டிவிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ப்ரிடிசீசர் அப்படின்னு வந்து சொல்கிறோம், ப்ரிடிசீசர் ஆக்டிவிட்டி. ஸோ அப்போ இந்த ப்ரிடிசீசர் ஆக்டிவிட்டி வந்து என்ன தான் வந்து லேட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணாலும் ப்ரிடிசீசர் ஆக்டிவிட்டிஸ் வந்து என்ன தான் லேட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணாலும் அதே மாதிரி எல்லா சக்ஸஸஸும் வந்து இயர்லி ஸ்டார்ட்டில் வந்து கம்ப்ளீட் ஆகிருந்தாலும் அப்போ வந்து என்னென்னா இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து எந்த டிலேவும் வந்து இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகக்கூடிய டைமில் எந்த டிலேவும் வந்து ஆகாது. ஸோ என்ன தான் வந்து இந்த ஆக்டிவிட்டியில் வந்து டிலே ஆகியிருந்தாலும் அந்த ப்ரிடிசீசரில் வந்து அது லாஸ்ட் வந்து ப்ரிடிசீசர்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் லாஸ்ட் ஃபினிஷ் வரைக்கும் போயிருந்தாலும் அதே மாதிரி இந்த சக்ஸஸஸ் எல்லாம் வந்து இயர்லி ஸ்டார்ட்லேயே வந்து பண்ணியிருந்தாலும் அங்கே வந்து ப்ராஜெக்டோட கம்ப்ளீஷனில் எந்த ஒரு டிலே வந்து இருக்காது. ஸோ அந்த டைம் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இண்டிபெண்ட் ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோட். அடுத்த பாயிண்ட் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஆக்டிவிட்டி நெட்வொர்க் ரெப்ரசன்டேஷன் மூலமாக என்ன வந்து தெரிஞ்சுக்கலாம், என்ன நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அந்த ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மினிமம் டைம் வந்து தேவை. அந்த ப்ராஜெக்டில் வந்து பார்த்தோன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் நிறையா மேக்ஸிமம் பாத் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த ஆக்டிவிட்டியோட நெட்வொர்க் ரெப்ரசன்டேஷன் வந்து அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மூலமாக நம்ம வந்து இந்த ப்ராஜெக்டோட கம்ப்ளீஷன் டைம் வந்து என்ன அது வந்து மினிமம் டைமாக இருக்கா, அதே மாதிரி எத்தனை அந்த ஸ்டார்ட்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் எத்தனை மேக்ஸிமம் பாத் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கா அப்படின்றத நம்ம இந்த ஆக்டிவிட்டி நெட்வொர்க் ரெப்ரசன்டேஷன் மூலமாக நம்ம வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த நெட்வொர்க் ரெப்ரசன்டேஷனில் வந்து பார்த்தோன்னா நிறையா மேக்ஸிமம் பாத்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். ஸோ அதில் வந்து லாங்கஸ்டான பாத் அப்படின்றத வந்து எதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா இந்த நெட்வொர்க்கோட கிரிட்டிக்கல் பாத்து தான் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா லாங்கஸ்டான பாத் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஒரு நெட்வொர்க்கில் லாங்கஸ்டான பாத் வந்து இருந்துச்சுன்னா அதை வந்து கிரிட்டிக்கல் பாத் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். அப்போ கிரிட்டிக்கல் பாத் அப்படின்றது என்னென்னா கிரிட்டிக்கல் பாத் அப்படின்றது அந்த ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மினிமமான பாசிபிள் டியூரேஷன் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுதான் நம்ம அந்த டேர்மை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கிரிட்டிக்கல் பாத் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். அடுத்த பாயிண்ட், ஸோ அந்த ப்ராஜெக்டோட டியூரேஷன் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா ஸோ அந்த ப்ராஜெக்டோட டியூரேஷன் வந்து எதை வச்சு சொல்லுவாங்கன்னா இந்த சம் ஆஃப் டியூரேஷன் ஆஃப் ஈச் ஆக்டிவிட்டி அலாங் கிரிட்டிக்கல் பாத். ஸோ இந்த எல்லா கிரிட்டிக்கல் பாத்லேயும் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய ஒவ்வொரு ஆக்டிவிட்டியோட டியூரேஷன் வந்து என்ன அதோட டோட்டல் சம்மை தான் நம்ம அந்த சம் மூலமாக நம்ம என்ன கேல்குலேட் பண்ணலாம்னா அந்த ப்ராஜெக்டோட டியூரேஷன் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட், ஸோ அந்த கிரிட்டிக்கல் பாத் அப்படின்றது ஒரு பாத் லாங்கஸ்டான பாத் அப்படின்னு சொல்லி வந்து தெரியும். அந்த பாத்தில் ஸ்லாக் அப்படின்றத எஸ் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். அப்போ அந்த ஸ்லாக் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா 0வாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ ஸ்லாக் அப்படின்றத எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா the difference between latest allowable time and earliest expected time of an event. ஸோ ஒரு ஈவெண்ட்டோட லேட்டஸ்டான டைம் லேட்டஸ்ட் அலோவபிள் டைமுக்கும் அண்ட் இயர்லியஸ்ட் எக்ஸ்பெக்டட் டைமுக்கும் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஸ்லாக் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸ்லாக் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஸ்லாக் வந்து எப்போவுமே கிரிட்டிக்கல் பாத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா 0வாக தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்த பாயிண்ட், ஸோ அப்போ ஸ்லாக் அப்படின்றத கேபிட்டல் எஸ்ல வந்து சொல்கிறாங்க ஈக்குவல் டு லேட்டஸ்ட் டைம் ஆஃப் அன் ஈவெண்ட்டில் அந்த லேட்டஸ்ட் டைம் அதை டிஎல் அப்படின்னு வந்து சொல்கிறோம் மைனஸ் இயர்லியஸ்ட் டைம் ஆஃப் அன் ஈவெண்ட் டிஇ. இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் நம்ம ஸ்லாக் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ அப்போ டிஇ இயர்லியஸ்ட் டைம் ஆஃப் அன் ஈவெண்ட் டிஇ அப்படின்றத எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா இந்த இயர்லியஸ்ட் எக்ஸ்பெக்டட் டைம் டிஇ அது வந்து என்னென்னா ஸோ ஒரு ஈவெண்ட் வந்து சில சமயம் அந்த எக்ஸ்பெக்டட் டைம்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண டைம்லேருந்து இயர்லியராகவே வந்து
ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சில சமயம் வந்து முன்னாடி நடந்த ஈவெண்ட் வந்து சீக்கிரமாக முடிஞ்சு அந்த கொடுத்துருக்கக்கூடிய டியூரேஷன்லேருந்து முன்னாடியே சில சமயம் சில ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அந்த டைமை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இயர்லியஸ்ட் எக்ஸ்பெக்டட் டைம் இல்லாட்டி இயர்லியஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். அடுத்து லேட்டஸ்ட் அலோவபிள் அக்கரன்ஸ் டைம் டிஎல் இல்லாட்டி லேட்டஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லலாம். லேட்டஸ்ட் அலோவபிள் டைம் அப்படின்னு சொல்லி வந்து கூட சொல்லலாம். ஸோ அப்போ அந்த டைமை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து ஒரு லேட்டஸ்ட் டைம் வந்து வருது. அந்த டைம்னால் இந்த ப்ராஜெக்டோட ஷெடியூலில் எந்த ஒரு மாற்றமும் இருக்கக்கூடாது, அது டிலேவும் வந்து ஆயிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த டைமை தான் என்ன சொல்கிறோன்னா லேட்டஸ்ட் அலோவபிள் அக்கரன்ஸ் டைம் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்லேக் அப்படின்றத இன்னொரு நேமில் நம்ம எப்படி சொல்லலாம், ஈவெண்ட் ஸ்லாக் அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஸ்லாக் டைம் அப்படின்றது என்னென்னா, அந்த ஒரு ப்ராஜெக்டில் வந்து பார்த்தோன்னா அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு டிலே ஆகலாம். ஸோ ஆனால் அந்த டாஸ்க் வந்து டிலே ஆகிறது எதுக்கு முன்னாடியே வந்து எதை போய் அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னா அந்த ப்ராஜெக்டோட ஃபினிஷ் டேட் டிலே ஆகிறத வந்து போய் அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த டைமை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஸ்லாக் டைம் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ அதாவது ஒரு டாஸ்க் வந்து சில சமயம் டிலே ஆகி கம்ப்ளீட் ஆகிறதுக்கு டிலே ஆகுது. அப்படி ஆகும்போது அந்த டாஸ்க் வந்து எதை போய் அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னா அந்த ப்ராஜெக்டோட ஃபினிஷ் டேட்டை வந்து டிலே ஆகிறத போய் அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி அந்த டாஸ்கோட கம்ப்ளீஷன் டைம் வந்து டிலே ஆகுதுன்னா அது வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிற டேட்டுக்கு முன்னாடியே அது வந்து அந்த டாஸ்கோட டிலே டைம் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த டிலே டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி போச்சுன்னா இந்த ப்ராஜெக்டோட ஃபினிஷ் டேட் வந்து டிலே ஆகும். ஸோ அந்த டைம் தான் நான் என்ன சொல்கிறேன்னா ஸ்லாக் டைம் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்லாக் வந்து பொதுவாக பாசிட்டிவாக இருக்கும். அந்த வேல்யூஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா பாசிட்டிவ் வேல்யூவாக, ஜீரோவாக, நெகட்டிவ் வேல்யூவாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த மாதிரி இந்த ஸ்லாக்கை வந்து 3 டைப்பாக வந்து பிரிக்கிறாங்க. அப்போ இந்த பாசிட்டிவ் ஸ்லாக் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா, ஸோ அப்போ அந்த ஸ்லாக் வந்து பாசிட்டிவாக வந்துருக்கு அப்படின்றத எப்படி சொல்வோன்னா, ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தோன்னா போட்டிருக்கக்கூடிய ஷெடியூல்லேருந்து முன்னாடியே வந்து கம்ப்ளீட் ஆகிற மாதிரி வந்திருக்கும். அதே மாதிரி அந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு நிறையா எக்ஸஸான ரிசோர்ஸஸ் வந்து தேவை. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லாக்கை நம்ம என்ன சொல்கிறோம்னா பாசிட்டிவ் ஸ்லாக் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ அப்போ பாசிட்டிவ் ஸ்லாக் அப்படின்றது இந்த ஷெடியூல் வந்து கம்ப்ளீட் ஆகிறது அந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிற டேட்டுக்கு முன்னாடியே, ஷெடியூல் பண்ண டேட்டுக்கு முன்னாடியே வந்து கம்ப்ளீட் ஆகிற மாதிரி ஸ்டேஜுக்கு வந்து போகும். அதே மாதிரி அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நிறையா எக்ஸஸான ரிசோர்ஸஸ் வந்து தேவைப்படும். ஸோ அந்த கண்டிஷனில் இருக்கும் போது அந்த ஸ்லாக்கை நம்ம என்ன சொல்கிறோம்னா பாசிட்டிவ் ஸ்லாக் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். அடுத்து இந்த பாசிட்டிவ் ஸ்லாக் வந்து அதில் பார்த்தோன்னா ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்து சப்கிரிட்டிக்கலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இந்த பாசிட்டிவ் ஸ்லாக்கில். அப்போ பாசிட்டிவ் ஸ்லாக் அப்படின்றத எப்படி சொல்லலாம்னா டிஎல் வந்து, அதாவது டிஎல்னா என்னது, லேட்டஸ்ட் டைம். அப்போ லேட்டஸ்ட் டைம் வந்து கிரேட்டர் தென் டிஇ எக்ஸ்பெக்டட் டைமாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து பாசிட்டிவ் ஸ்லாக். அடுத்த பாயிண்ட் நெக்ஸ்ட்டு ஜீரோ ஸ்லாக் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா, இப்போ ஸ்லாக் வந்து ஜீரோவாக வந்து இருக்கும்போது அதை என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா அந்த ஒர்க் வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து ஷெடியூலில் படியே போயிட்டுருக்கு. ஸோ எந்த ஒரு 100 days வந்து ஷெடியூல் வந்து இருந்துச்சுன்னா அந்த 100 daysல வந்து கம்ப்ளீட் ஆகிற மாதிரி அந்த ஷெடியூல் ஃபாலோ பண்ணியே தான் வந்து அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து போயிட்டுருக்கும். ஈவெண்ட்ஸ்லாம் வந்து கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் வந்துருக்கும். ரிசோர்ஸஸ் வந்து என்னென்னு எப்படி இருக்கும் தேவைப்படும்னு பார்த்தோன்னா அடிக்குவேட்டாக, ஸோ வந்து ரிசோர்ஸஸ் வந்து போதுமான அளவுக்கு அந்த கண்டிஷனில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த கண்டிஷனில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லாக்கை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஜீரோ ஸ்லாக் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். அப்போ ஜீரோ ஸ்லாக்கில் வந்து என்ன கண்டிஷன் இருக்குது பார்த்தோன்னா டிஎல் வந்து ஈக்குவல் டு டிஇயாக வந்து இருந்துச்சுன்னா அதை ஜீரோ ஸ்லாக் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். அடுத்து நெகட்டிவ் ஸ்லாக் அப்படின்றது என்னென்னா, ஸோ ஸ்லாக் வந்து நெகட்டிவாக இருக்கும் போது அது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, ஸோ அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து அந்த போட்ட ஷெடியூல்லேருந்து பின்னாடி இருக்கும், பிஹைண்ட் அந்த போட்ட ஷெடியூல். இப்போ 100 days வந்து போட்டிருக்காங்கன்னா 150 days அந்த மாதிரி வந்து ரொம்ப பின்னாடி தள்ளி வந்து போயிடும். ரொம்ப டைம் வந்து அதிகமாயிரும் அந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு, அந்த ஷெடியூலை தாண்டி வந்து போயிடும். அதனால் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிறது டிலே ஆகும். இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் கிரிட்டிக்கலாக வந்திருக்கும். எக்ஸ்ட்ரா ரிசோர்ஸஸ் வந்து இந்த கண்டிஷனில் வந்து தேவைப்படும் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு. ஸோ இந்த டேர்மை தான் நம்ம இந்த ஸ்லாக்கை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நெகட்டிவ் ஸ்லாக் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து டிஎன்பிசிஏயில் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டில் 50 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த பாயிண்ட்ஸ் பற்றி வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.